ஏன் அப்பா என்கிட்ட இப்படி மோசமாக நடந்துட்டீங்க? என்னோட அப்பாக்குள்ளே இப்படி ஒரு மிருகம் இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இப்படி கேவலமாக என்கிட்ட என்னோட அப்பாவே நடந்துக்குவார். இதெல்லாம் போய் நான் யாருக்கிட்ட சொல்ல முடியும்? கடவுளே, எனக்கு இது உயிரோடு இருக்கவே பிடிக்கவே இல்லை. இனிமேல் நான் வாழவே கூடாது. வாழ்கிறது கூட வேஸ்ட்டு. அது யாருக்கா அன்னக்குடி சுமதி எதுக்கு வராங்க? அவங்க தொண்டு நிறுவனத்துலேருந்து வர்றாங்க. அவங்க குழந்தைகளுக்கு கல்விக்கு பற்றியும் சுகாதாரத்தை பற்றியும் சத்துணவு பற்றியும் சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க. இது அவங்களோட வேலை. நம்ம ஊரில் தான் இங்கே பூரா சுத்தம் இல்லாமல் நடு ரோட்லலாம் உட்காந்து வெளியே இருக்கிறாங்க. இதனால எவ்வளோ சுகாதார கேடு வருதுங்கிறத மக்களுக்கு குழந்தைகளுக்கு எடுத்து சொல்றதுக்காக அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க வேலை சமுதாய பணி செய்யறது. என்ன எல்லா கூட்டத்துக்கு வந்துட்டீங்களா? போன தடவை நான் சொன்ன மாதிரி நல்லா படிக்கிறீங்களா? தண்ணி எல்லாம் காய்ச்சி குடிக்கிறீங்களா? ஆமா, நம்ம கூட்டத்துக்கு மருதாணி தானே ஃபர்ஸ்டா வருவா. எங்க அந்த மருதாணி என்ன காணா? மருதாணிக்கா கேக்குறீங்க? அவள் கூட பேசுறதும் இல்ல, விளையாடுறதும் இல்ல, என்ன ஆச்சுன்னே தெரியலக்கா. அவதான் அவங்க அம்மா தான் இல்ல, அவங்க அப்பா ஒரு குடிகாரு. அவ வீட்டுக்கு அடங்க மாட்டா, ஊருக்கு அடங்க மாட்டா. அப்படி சொல்லாத அன்னக்கொடி, அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. நான் போய் பார்த்துட்டு வரேன் அவளை. மருதாயி, மருதாயி, ஏன் இன்னைக்கு கூட்டத்துக்கு வரல? பள்ளிக்கூடத்துக்கும் போறது இல்லையாம்ல? பார்க்கவும் விரும்பல, பேசவும் விரும்பல, பள்ளிக்கூடத்துக்கும் போக மாட்டேன். எல்லாரும் இங்க இருந்து போங்க. இல்ல, உனக்கு என்னாச்சுன்னு சொல்லு. நீங்க யார் இதை கேட்க? தொடாதீங்க, இங்க இருந்து போங்க. நீ ஏதோ பிரச்சனையில இருக்கன்னு புரியுது. என் மேல நம்பிக்கை இருந்தா என்ன அம்மாவா நினைச்சு சொல்லு. எனக்கு வாழவே பிடிக்கல. எங்க அப்பாவே ஒரு குடியார். அவர் எனக்கு குடிச்சிட்டு என்கிட்ட தப்பானப்பா நான் நினைக்கவே இல்லை. எங்க அம்மாவும் எனக்கு இல்லை. எங்க அம்மா இருந்தா எனக்குலாம் இப்படி நடந்திருக்குமா? அவங்க இருந்த இடத்துக்கு நானும் இப்ப போறேன். போதும் மருதாயி, நிறுத்து. இந்த உலகத்துல பிரச்சனையே இல்லாம யாருதான் இருக்கா? உன்னோட பிரச்சனைக்கெல்லாம் சாவுதான் முடிவுன்னு நினைக்காத. எப்போ உன்னை தன்னோட பொண்ணுன்னு பார்க்காம குடிச்சிட்டு உன்ட்டே தப்பா நடந்துக்கிட்டானோ, இனிமே அந்த ஆள் அப்பான்னு சொல்லிட்டு அவன் கூட வாழாத. என் கூட வா, நான் உன்னை படிக்க வைக்கிறேன். நீ நல்லா படி. நீ நல்லா படிச்சு இந்த சமுதாயத்துல உன்ன மாதிரி பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களுக்கெல்லாம் நீ குரல் கொடு.